प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकं कौसल्या सुप्रजा राम रामा கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யாக்குல இந்த பாக்கியம் கிடைச்சது. எப்பொழுதும் உன்னுடைய தூங்க அழகிற வடிவழகு ரசிக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லவா கிடைச்சது. ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அப்பா கர்மகலாபங்கள்லாம் உனக்கு உபநயம்லாம் ஆயிடுத்து, பூனல் போட்டாச்சு, சந்தியாவந்தனங்கள் கர்மகலாபங்கள்லாம் பண்ணணும், அதனால எழுந்திருங்கிறது சாமானிய அர்த்தம். அடியன் குருநாதர் கல்யாணபுரம் 6வது சுவாமி சாதிப்ப அப்பா இது ஒரு விசேஷ அர்த்தம் ஒன்று உண்டு. ஏன்னா விஸ்வாமித்திரர் நினைச்சாரா, இத்தனை நாளா நான் சந்தியாவதனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அர்க்கியத்தை அப்படி தூக்கி நின்று சூரியனை பார்த்து விடுவேன். அந்த சூரியனை பார்த்து விடும் பொழுது அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதாப்ஜம் நௌமி பிரம்ம ரமாசகம்னு அர்க்கமண்டல சூரிய மண்டலத்துல மத்தியத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணான்னு தியானம் பண்ணிட்டு இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கோது விடுவேனேப்பா. இப்ப நீ அந்த நாராயணன் தானே இப்ப ராமனா வந்து இங்க படுத்துட்டு இருக்க, நீ எழுந்து என்னுடைய கர்ம கலாபங்களை அது நல்லபடியாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, அதை யதோக்தமான ஒரு பலன் சித்திக்கும்படியாக பண்ணுன்னு பிரார்த்திக்கிற மாதிரி இருந்தது அடியன் குருநாதர். அதனால சாமானிய அர்த்தம் ஒன்றும் விசேஷ அர்த்தம் ஒன்று. விசேஷார்த்தம் எப்ப தெரியும்னா, எவனொத்தன் ஆச்சாரியனை ஆசிரிக்கிறானோ, எவனொத்தன் குருவை ஆசிரிக்கிறானோ, அந்த குருவை ஆசிரிச்சதுனால்தான் வாழ்த்தேந்து அந்த கதா காலக்ஷேபத்தினால நமக்கு போட்டது அது பிக்ஷை, வித்யா பிக்ஷை. அதனாலதான் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி எழுப்பும் போது அதுக்கு வியாக்கியானத்துல எழுதினா உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தாரிதே அப்படின்னு வியாக்கியானம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏகாதசி பூர்த்தியா உபவாசம் இருந்தாராம் ஒரு ரிஷி. மறுநாள் துவாதசி ஒரு ஆத்திர கூட்டு ஆச்சரியமாக இலையை போட்டு இலையை தைச்சி அவளுக்கு வேணுங்கிறத படிவடையெல்லாம் பிரசாதம் சாய்ச்சி நெய் சாதிச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணதை சாதிச்சு அதை சாப்பிடும்போதுன்னு சொன்னா அவர் இலையை எங்கேருந்து இலையை பறிச்சு, இந்த இலை எங்க விளைஞ்சிது, நல்லா விளைஞ்சிருக்கேன், என்ன உரம் போட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா பசியில இருக்கிறவர் கவகமன்னு சாப்பிடுவாரா, அடுத்த காரியத்தை பார்ப்பாரா? அப்படி இல்லாம இந்த விஸ்வாமித்திரன் என்ன பண்றாரா, தான் யாகத்துக்கு அழைச்சிட்டு போகுங்கிற அந்த யாக காரியத்தையே மறந்துட்டு குழந்தையினுடையதான வடிவடைகள ஆகா எப்பேற்பட்டதான திவ்யமான திருமுக மண்டலம், விசாலமான வக்ஷஸ்தலம், தீர்க்கமான மூக்கு, தீர்க்கமான நெற்றி, அந்த விசாலமான நெற்றியில் நடுவுல கஸ்தூரி திலகம், தாமரை போன்றதான திருக்கண்கள், விசாலமான வக்ஷஸ்தலம், தீர்க்கமான கை, ஆச்சரியமான கௌஸ்துபங்கிறதான ரத்னம், எப்படிப்பட்ட சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான், அழகான சுருண்டிருண்ட கேசங்கள், பளிச்சு இருக்கக்கூடியதான கண்கள், கண்ணாடியை பளிக்கின்றதான கன்னங்கள், கோவை பதம் போல அவருடையதான திரு உதடு, முத்து போன்றதான பற்கள், மந்தஸ்மிதமான முகம், இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் ரமிக்கும்படியா இருக்கக்கூடிய ராமா ஒன்னு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா கௌசல்யக்கு இல்லவா கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இன்னைக்கு தானே கிடைச்சது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. என்னைக்கு அவர் பாடினாரோ அதுல இருந்து எல்லா கோயிலையும் அதை சொல்லி அந்த சுப்பிரபாதத்தை சொல்லி தானே கை தட்டி பெருமாளை திருக்காப்பு திறக்கிறார் இல்லையா. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருளகன்றது காளையம் பொழுதாய் மதுவிரின் தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களி தீற்றமும் பிடியொரு மூதசும் அதிர்தலில் நலை கடல் போன்றுளதெங்கும், அதிர்தலில் நலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே.